ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உடல் எடையை யார் யாரெல்லாம் குறைக்கக்கூடாதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க. வாருங்கள் பதிவுகள் போகலாம். கடந்த சில வருஷமாகவேங்க வெயிட் லாஸ்னால் ஒரு ட்ரெண்டாகவே மாறிட்டு இருக்குது. எல்லாத்துலேயுமே யூடியூப்பு, அப்புறம் விளம்பரங்கள், உடற்பயிற்சி மையம், எல்லாத்துலேயும் இதை பற்றி தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் செய்கிறாங்க, நானும் செய்ய வேணும் அப்படின்ட்டு எல்லாரும் முயற்சி செய்கிறாங்க. அது தப்புங்க. உண்மையிலே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எடை குறைப்பு அவசியம் இல்லைங்க. சில தவறாக எடை குறைக்கிறத முயற்சிக்கிறது அவர்களுக்கு உடல் நலத்தை தான் பாதிப்பை ஏற்படுத்துங்க. அவங்களாம் யாரெல்லாம் பார்த்துடலாங்களா? மொத்தம் 5 பேருங்க, சரிங்களா? முதலாவதா பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள், பிரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கண்டிப்பா உடல் குறைக்கிறேன்னு சொல்லிட்டு பட்டினியெல்லாம் இருக்கக்கூடாது. அவங்க உள்ள இருக்க கரு வளர்றதுக்கும் சேர்த்து தானே அவங்க சாப்பிடணும். அப்போ கண்டிப்பாக உடல் எடை கூட தான் செய்யும், சரிங்களா? அதனால் குழந்தையும் தாய் சாப்பிட்ற ஊட்டச்சத்துக்களை பொறுத்ததை வளருது. அதனால் கண்டிப்பாக அந்த டைமில் எடையை குறைக்கிறத ட்ரை பண்ணாங்கன்னா குழந்தையோட வளர்ச்சி பாதிக்கப்படுங்க. அதனால் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் முட்டாள்தனமாக செய்யக்கூடாது. அடுத்தது ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா தாய்ப்பால் கொடுக்குற பெண்களும் நம்ம எப்படி இப்போ ப்ரெக்னென்ட் டைமில் வெயிட் போட்டிருப்பாங்க, நம்ம இப்பயே நம்ம வெயிட்டை குறைச்சிட்டு வேலைக்கு போகணும் அப்படின்லாம் ட்ரை பண்ணாதீங்க. தாயின் உடலில் இருக்க போதுமான சத்து இருக்கணுங்க. அப்போ தாங்க குழந்தைக்கு தேவையான சத்துலாம் கிடைக்கும். இல்லைன்னா சத்துலாம் குறையும். அதனால் எடை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு சத்துலாம் கம்மியாக சாப்பிடக்கூடாது, சரிங்களா? கண்டிப்பாக இவங்க 2 பேரும் நல்லா ஃபாலோ பண்ணணும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா சில பேர் ஏற்கனவே கண்டிப்பாக வெயிட் கம்மியாக இருப்பாங்க, குறைந்த எடைய உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பிஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கம்மியாகவே இருப்பாங்க எடை. ஆனால் நான் வெயிட்டை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு வெயிட்டை குறைச்சி பலகீனமாக ஆயிடுவாங்க. அந்த மாதிரியும் செய்யக்கூடாதுங்க. குறைஞ்ச எடை இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. எல்லாரும் செய்யறாங்கன்னு நாமளும் செஞ்சுட்டு நம்ம உடம்பை கெடுத்துக்க கூடாது. அடுத்தது 4வதா பார்த்தீங்கன்னா ரத்த சோகை குறைபாடு இருக்கவங்க, அனிமிக்கா இருப்பாங்க. ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு சத்துக்கள்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. சில பேர் சத்துக்கள் அனிமிக்கா இருக்கும்போது குண்டா தெரிவாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்ன டாக்டரே கன்சல்ட் பண்ணாமல் இவங்க பாட்டுக்கு இன்னும் கூட எடை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக சாப்பிடாம அப்படிலாம் இருப்பாங்க. அப்படி இருந்தால் ரொம்ப பிரச்சனையை கொண்டு போய் விட்டுடுங்க. அதனால் அதை ட்ரை பண்ணக்கூடாது. 5வதா பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் நோயில் இருக்கவங்களா இருப்பாங்க. என்னென்னா சர்க்கரை நோய், ஹார்மோன் பிரச்சனை, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கெல்லாம் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் கண்டிப்பாங்க மருத்துவரை கன்சல்ட் பண்ணிட்டு உடல் எடை குறைக்கணுங்க. இதெல்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? எதையுமே நம்ம கன்சல்ட் பண்ணாமல் அறிவில்லாமல் எடை குறைப்பை செஞ்சுட்டு ஆரோக்கியத்தை குறைச்சிக்க கூடாது. எல்லாத்தையுமே எல்லாரும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் ஆசைப்பட்டு செஞ்சுட்டு வம்பில் போய் மாட்டிக்க கூடாது. அதனால் இந்த 5 பேர் கண்டிப்பாக டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு, முக்கியமாக முதல் 2 பேர் வெயிட் லாஸ்க்கே போகாதீங்க. 3வது மெம்பர்ஸும் போகாதீங்க. மற்றவங்களாம் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு டயட் இது பண்ணுங்க, சரிங்களா? அது இதுதான் எல்லாருடைய அட்வைஸாகவும் இருக்கும். நானும் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வம்பில் போய் மாட்டிக்கக்கூடாது. எல்லா அனுபவத்தில் தான் சொல்கிறோம் நாங்களும். அதனால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.